வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை வந்து 2 அந்த 2 பேர் வேண்டான்னு சொல்லி தான் தனியாக கிளம்பாடுன்னு சொல்லி இப்போ லாஸ்ட் இதில் வந்து 11% 70 இடத்துல செகண்ட் பொசிஷனு ஏடிஎம்கே டெபாசிட் போன கதையெல்லாம் தெரியும். ஸோ அப்படி இருக்கும் இப்போ வந்து தலைவர் இன்னும் ஸ்பெல்லுக்கு மேலே மாற்றும் போது அவர் வேறு சில வேலைகள் பார்க்குறாரு. இப்போ தான் உள்ள என்ட்ரு ஆகிறாரு கடையில், ஃபாரின்லாம் போனார் இந்த மாதிரிலாம். அப்படி இப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டானுங்க அந்த ஐடிவிங்கெல்லாம் திமுக உட்பட, அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு இப்படி நிறைய அவரை புறக்கணிச்சிட்டாங்க. எடப்பாடி சொல்லிட்டாரு, அவரே எடுக்க வந்தனால வெளில போனேன், எடப்பாடி சொன்னால் இன்றைக்கி நாங்கள் இப்படி நிறையா இந்த அண்ணாமலை தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் மோடி அமித்ஷா எங்கள் ஐபிஎஸ்ஸாக இருக்கும் போதே அந்த பிஎல் சந்தோஷ் மூலிமா தான் வராரு. ரஜினிக்கு வந்தார், ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறேன் பின்வாங்கினி இங்கே ஷார்ட் பீரியட்லேயே தலைவர் கொடுத்து வந்தார். வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். இருக்கிற தலைவரெல்லாம் காட்டிலையும் பாஜக நோட்டா கட்சின்னு கருணாநிதி கூட சொல்லி இப்படி ப்ரூவ் பண்ணி கூட்டணியோட 18 தனியாக 18 வரும்போது இவங்க என்னென்னா எடப்பாடி கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா விஜய் வரமாட்டா தெரிஞ்சால் கன்ஃபார்ம் பண்ணும்போது காரணம் என்னென்னா ஒரு 45-50 சீட்டு வேணும். இந்த செகண்ட் பொசிஷன் வந்ததில் அவ்வளோவும் கொடுப்பார் எடப்பாடி தெரியாது. அவர் அட்லீஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி கொடுத்தாலும் ஏற்கனவே வின் சுச்சுவேஷனாக இருக்க டிஎம்கேக்கு ஃபேவராக போயிடும். ஆனால் அன்றைக்கி 20 கொடுத்தவங்க இன்றைக்கி 35-40 எதிர்பார்ப்பாங்க. அதான் மேக்ஸிமம் எடப்பாடி கொடுப்பார் 35 அதுக்குள்ளே தான். ஏன்னா உங்களுக்கு 20 அன்றைக்கி பிளாங்காக கொடுத்தாரு இன்றைக்கி. ஆனால் சீட் ஷேரிங்கில் தான் 2 தடவை முடிஞ்சிருக்கு. இனி அப்படியாவது சான்ஸ் இல்லை. ஏன்னா அவர் இருக்கிறதும் போச்சுன்னா வேறு கட்சியும் வராது. அது எங்கே நிலைமைக்கு அதிமுக போகும்னு தெரியாது. பாஜக இல்லைன்னா தென் மாவட்டங்களில் இழக்கிறதுக்கு பாஜகவுக்கு ஒன்றும் இல்லை, அதிமுகவுக்கு தான். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அமித்ஷா காமிச்சிட்டார். எங்கே திருநெல்வேலியில் மேடையிலே உட்கார வச்சார், பேச சொன்னார். அப்புறம் அந்த நயினார் வீட்டுக்கு போகும்போது கூட பின்னாடி தேடி பிடிச்சி அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இவர் அண்ணாமலை கூட்டு வந்தார். சீனியர் வேணால் வேண்டாம் வேறு பார்க்கலாம். ஆனால் இவங்களால கட்சியை வளர்க்க முடியல. கட்சியை வளர்த்து இவர் தானே அதிரட்டியா, அவங்களால எதுவும் முடியல. அன்றைக்கி ஒரு வேளை மக்கள் இந்த கூட்டணி வந்தப்போ 14 ஒரு 2 எம்பி கிடச்சிருக்கலாம் பாமகக்கும் பாஜகவும். இன்றைக்கி பர்சன்டேஜ் அவ்வளோதான். இந்த மாதிரி இதில் வந்து அவர் காமிச்சிட்டார் இவர் இல்லாமல் அரசியல் இல்லை அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டார் அமித்ஷா. இது மோடி எல்லாருக்கும் அதான் அண்ணாமலை. ஏன்னா அன்றைக்கி அவரும் காரில் கூட்டு போகல, இன்றைக்கி இவரோடையும் காரில் தான் வராரு. ஸோ தலைவர் இல்லைனாலும் என்றைக்குமே இவர் தான் டெல்லி லெவலில் எல்லாம் சொல்கிறது. அங்கே மேடையில் கூட பார்த்தீங்கன்னா உட்காந்து கேட்டுட்டு இருந்தது, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். யார்? அண்ணாமலையோட அமித்ஷா. இப்போ சீட் ஷேரிங்க்கு அவர் தான் எடப்பாடிகிட்ட பேசுகிறது, வேறு யாரும் சரின்னு போங்க, அது சரிப்படாது. அவர் தான் பர்சன்டேஜ் கொண்டு வந்தார். எந்த லெவலில் ஏடிஎம்கே போச்சுன்னு தெரியும். அதனால் 40 சீட்டாக அதுக்கு மேலேயோ அண்ணாமலை வச்சு தான் பேசுவாங்க. ஏன்னா இனி எடப்பாடி வெளியில் போனால் அவருக்கும் பிரச்சனை இல்லை, சீட் கண்டிப்பாக வந்தாகும். அதில் வந்து அதுக்கு தான் எடப்பாடி சொன்னது, ஒரு வேளை ஒட்டு கொடுத்து உட்காரமோ அண்ணாமலை 93 வந்தாலும் வரலாம். அது இப்போ நமக்கு எதுவும் தெரியாது யாருக்குமே. ஸோ இதுதான் இங்கே அண்ணாமலை தான்.